ஹலோ பேஸ் ஐவர்கள் இப்போ நான் பார்ப்பது குஜராத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான். அதுவும் பயங்கரமான மழை வெள்ளத்தால ஏகப்பட்ட பேர் வந்து இறந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அழிவு சந்திச்சு வருது இந்த குஜராத் மழை வெள்ளம். 18,000 பேர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து 4வது நாளா பல பகுதிகளில் பெருமழை பெய்யறதால எர்பி மாவட்டத்தில் உள்ள தவான் என்ற கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலத்தை கடக்கும் போது ஒரு டிராக்டர் அடிச்சு செல்லப்பட்டது. அதுவும் அந்த டிராக்டர் ட்ராலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ராலில வந்து 7 பேர் கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. 7 பேர் வந்து அடிச்சு செல்லப்பட்டிருக்காங்க. ஆனா தற்போது அந்த 7 பேரோட உடலும் மீட்கப்பட்டிருக்கு. வந்து காவல்துறை அதிகாரி வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னன்னா வதோரால மழை பெய்யறது வந்து நின்றுதாலும் ஆனா அங்க மிகப்பெரிய ஒரு ஆறு வந்து உடைஞ்சிருக்கு. அந்த நகரின் வழியா வந்து பாயும் விஸ்வாமித்திரி நதி தான் உடைஞ்சதுதான் மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து கொடுத்திருக்கு. கரை உடைஞ்சதால அங்க இருக்க குடியிருப்பு பகுதியில் நுழைஞ்சு அங்குள்ள கட்டடங்கள்லாம் நாத்தி பண்ணி எல்லாம் இடிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அங்குள்ள வாகனம் அனைத்தும் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு. சாலைகள்ல இருந்து அனைத்துமே வந்து மூழ்கி இருக்கு. எது தாழ்வான பகுதி இருக்கோ அந்த தாழ்வான பகுதியை நோக்கி அந்த பகுதியில் உள்ள வெள்ளம் முழுவதும் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. நரேந்திர மோடி புயல் அந்த நாட்டு முதலமைச்சர் வந்து நேரில் அழைச்சு, அதாவது பட்டேல் வந்து நேரில் அழைச்சு அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு. பேரழிவு வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அந்த மாநிலத்திற்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு. முக்கியமா குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா பகுதி, துவாரகா, ஜாம்நகர், ராஜ்கோட் போன்ற பகுதியில் மிகப்பெரிய ஒரு பேரழிவு வந்து ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா 50 முதல் 200 மில்லிமீட்டர் வரையிலும் மழை பெஞ்சிருக்கு. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. முக்கியமா துவாரகா மாவட்டத்தில் 185 மில்லிமீட்டர் வரையிலும் மழை பெஞ்சிருக்கு. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா, இது வரலையும் இங்க 400 மில்லிமீட்டர் வரையிலும் மழை பெஞ்சிருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு பேரழிவு காரணமா சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஜாம்நகர்ல 2 நாளா வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 25 அணைகள் வந்து நீர் நிரம்பி வழியுது. அங்க நிறைய வீடு இடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட வீடுகள் நீர்ல வந்து மூழ்கி இருக்கு. இதனால வந்து வீடு இல்லாதவங்களுக்கும் வீடால சேதமடைஞ்சவங்களுக்கும் நாங்க தங்கறதுக்கு இடம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா இதுல ராணுவம், விமானப்படை அப்படின்னு அனைவருமே சேர்ந்து மீட்பு குழுவினர் அப்படின்னு அனைவரும் சேர்ந்து மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அடுத்த நாட்கள்ல வந்து கனமழை பெய்யும் அப்படின்னு மேலும் அதிர்ச்சியான தகவல் வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இங்க ராமேஸ்வரம் கூறும்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புஜில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி இருக்கிறதாவும், நாலியாவில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாவும், இது மணிக்கு 12 கிலோமீட்டர் நகர்ந்து வேகமா வரதாவும், இன்னைக்கு மிகப்பெரிய மழை இருக்கிறதாவும், இதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. மிக கனமழையும் மிகப்பெரிய சேதமும் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா சௌராஷ்டிராவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வந்து உஷார்படுத்தப்பட்டிருக்கு. ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 அல்லது 4 நாளைக்கு மிகவும் கனமழை வந்து பெய்யும் அப்படின்னு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இதனால மக்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் வந்திருக்காங்க. கடந்த 3 நாள் நடந்த கனமழையிலும் அந்த பேரழிவிலும் 26 பேர் கிட்டத்தட்ட வந்து உயிரிழந்திருக்காங்க. முக்கியமா இதுல சுவர் இடிஞ்சும் நீர்ல மூழ்கியும் இவங்க எல்லாம் இறந்திருக்காங்க. திங்கட்கிழமை ராஜ்கோட்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கார்ல வந்து அடிச்சு செல்லப்பட்டதா சொல்லப்படுது. 3 பேருமே நீர்ல மூழ்கி இறந்ததாகவும் சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை மொர்பி மாவட்டத்தில் ஒரு டிராக்டர் ஒரு ஆற்றை கடக்கும் போது பாலத்தில் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து வந்திருக்கு. வெள்ளத்துல இது பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிருக்கு. அந்த டிராக்டரோட அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. 7 பேருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா அவங்க வந்து 2 நாளைக்கு பிறகு எல்லோருமே வந்து போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 3 உடல் வந்து செவ்வாய்க்கிழமையும் 4 உடல் புதன்கிழமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, ஏராளமான உயிர்கள் வந்து இறந்திருக்கு. அதாவது அங்குள்ள ஆடு, மாடுகள் அப்படின்னு ஏகப்பட்ட கால்நடைகள் எல்லாமே உயிரிழந்துச்சு. தற்போது குஜராத்திலே வந்து பெரும் அதிர்ச்சியா வந்து இந்த வெள்ளம் வந்து பார்க்கப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா குஜராத் முதலமைச்சர் பட்டேல் வந்து மோடியை சந்திச்சு அங்குள்ள விவரங்கள் எல்லாமே சொல்லிருக்காரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள 140 நீர்த்தேக்கங்கள்ல வந்து 24 தேக்கங்கள் தற்போது வந்து ஆபத்தான நிலையில வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அபாய அளவை தாண்டி ஓரதா சொல்லப்படுது. சாலைகள், ரயில்கள் அப்படின்னு அனைத்து மூழ்கி இருக்கு. அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா 206 ரயில்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. 6 ரயில்கள் வந்து போகும்போது நிப்பாட்டப்பட்டிருக்கு. 23 ரயில்கள் வந்து போற வழியிலிருந்து மாற்றி வழி மாத்தி நிப்பாட்டப்பட்டிருக்கு. சுழற்பந்து வீச்சாளர் வந்து யாதவ் வந்து இந்த வெள்ளத்தில் சிக்கினாரு. யாதவ் கனமழையால கடும் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் புதன்கிழமை பயங்கரமான சூழல் ஏற்பட்டது. அதாவது அவர் இருந்த அந்த பில்டிங் சுத்தி மழை நீரா வந்து சூழ்ந்துருச்சு. முக்கியமா குஜராத் விஸ்வாமித்திரி ஆற்றோட கரை உடைஞ்சதால இவ்வளவு விளைவு வந்து ஏற்பட்டது. நீர்மட்டம் உடைஞ்சதால அந்த பகுதி சுத்திலும் நீர் மூழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. முக்கியமா யாதவ் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய நிலையை பத்தி வீடியோ எடுத்து தெரிவிச்சாரு. உடனடியாக அந்த காணொலியை பார்த்துட்டு மீட்பு குழுவினர் அவர் வந்து மீட்டாங்க. முக்கியமா வதோராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால அங்க தாழ்வான பகுதி முழுவதும் மூழ்கி இருக்கு. தொடர்ச்சியான மழையால நகரமே மூழ்கி இருக்கு. அதே வதோராவில் வசிப்பவர் தான் இர்ஃபான் பதான், இந்திய கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான். அவர் வெளியிட்ட அந்த காணொலி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால அனைவரும் வந்து வீட்டிலே இருங்க அப்படின்னு அவர் ஒரு காணொலியை வந்து வெளியிட்டிருக்காரு.